ஆடிக்கிருத்திகை சிறப்பு விரத பலன்கள். ஆடிக்கிருத்திகை அன்று முருகனை மனதார விரதமிருந்து வழிபட்டால் நமது கர்மவினைகள் நீங்கும் என்றும் வாழ்வில் உள்ள தடைகள் அகலும் என்றும் கூறப்படுகிறது. ஆடிக்கிருத்திகை அன்று விரதமிருந்து முருகனை வழிபட்டால் நம் வாழ்வில் இருக்கும் பல தடைகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் என்பது நம்பிக்கை. 27 நட்சத்திரங்களில் 3வது நட்சத்திரமாக முருகப் பெருமானுக்குரிய நட்சத்திரமாக போற்றப்படுவது கார்த்திகை நட்சத்திரம் ஆகும். முருகப் பெருமானின் அருளை பெறுவதற்கு உரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று கார்த்திகை விரதம். சிவ பெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் சரவண பொய்கையில் இருந்த 6 தாமரை மலர்களில் 6 குழந்தைகளாக மாறின. இந்த 6 குழந்தைகளையும் வளர்க்கும் பொறுப்பு 6 கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. முருகப் பெருமானை வளர்த்தெடுத்ததால் சிவபெருமான் இவர்கள் 6 பேரையும் சிறப்பிக்கும் விதமாக கார்த்திகை நட்சத்திரமாகவும் முருகனுக்குரிய விரதமாக போற்றப்படவும் வரமளித்தார். அதனால் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகனை வேண்டிய விரதமிருந்தால் கார்த்திகை பெண்களின் அருளாலும் முருகப் பெருமானின் அருளாலும் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஒவ்வொரு மாதமும் வரும் கார்த்திகை நட்சத்திரம் சிறப்புமிக்கது என்றாலும் ஆடி, கார்த்திகை உள்ளிட்ட சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் அதீத சிறப்பு பெற்றதாக கருதப்படுகிறது. அப்படி ஆடி மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் ஆடிக்கிருத்திகையாக பக்தர்களால் சிறப்புமிக்கதாகவும் மிக முக்கியமான விரத நாளாகவும் கருதப்படுகிறது. ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திர நாளில்தான் முருகப் பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு முருகனுக்குரிய நட்சத்திரமாக மாறி என்றும் நிலையான புகழை பெற்ற இருக்கும் வரத்தை சிவபெருமானும் பார்வதி தேவியும் வழங்கியதாக புராணங்கள் சொல்கின்றன. அதனால்தான் ஆடிக்கிருத்திகை மிக முக்கியமான விரத நாளாகவும் முருகனுக்குரிய முக்கியமான விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது. ஆடிக்கிருத்திகை தட்சநாயன புண்ணிய காலத்தில் வரும் முதல் கிருத்திகை விரதமாகும். அதாவது ஆடி என்பது ஆண்டின் 2வது பாதி துவங்கும் மாதமாகும். அதனால் இந்த மாதத்தில் வரும் அனைத்து நாட்களுமே விசேஷமானதாக சொல்லப்படுகிறது. இது தெய்வ அருளை பெறுவதற்குரிய காலமாக கருதப்படுகிறது. மற்ற மாதங்களில் விரதம் இருந்து வேண்டிக் கொள்வதை விட ஆடி மாதத்தில் விரதம் இருந்து வேண்டிக் கொண்டால் உடனடியாக அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஆடிக்கிருத்திகையில் விரதம் இருந்து வழிபட்டால் முருகன் அருளால் கர்மவினைகளில் இருந்து விடுபட்டு உலகியல் துன்பங்களில் இருந்து மட்டுமின்றி பிறப்பிறப்பு சக்கர சுழற்சியில் இருந்தும் விடுபட்டு மோட்சத்தை அடைய முடியும். ஆடிக்கிருத்திகை நாளில் முருகப் பெருமானின் அறுபடை வீடுகள் மட்டுமின்றி அனைத்து முருகன் கோவிலிலும் சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் நடத்தப்படும். லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதமிருந்து காவடி, பால்குடம், அலகு குத்தியும் முருகப் பெருமானுக்கு நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவார்கள். ஆடிக்கிருத்திகையில் விரதம் இருந்து வழிபட்டால் ஞானம், ஆரோக்கியம், வெற்றி, செல்வ வளம் கிடைக்கும். உறவுகள் பலப்படும். கிரக தோஷங்கள், ஜாதகத்தில் இருக்கும் கிரக கோளாறுகள் ஆகியவை நீங்கும். வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள், தீமைகள், தடைகள், நோய்கள், கடன்கள் அழியும் என்பது நம்பிக்கை. வழக்கமாக மாதத்திற்கு ஒருமுறைதான் கார்த்திகை நட்சத்திரம் வரும். ஆனால் இந்த ஆண்டு மிகவும் விசேஷமாக ஆடி மாதத்தில் 2 கார்த்திகை நட்சத்திரங்கள் வருகின்றன. அதாவது ஆடி 4ஆம் தேதியான ஜூலை 20 மற்றும் ஆடி 31ஆம் தேதியான ஆகஸ்ட் 16 ஆகிய 2 நாட்களும் கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது. இதனால் 2இல் எதை ஆடிக்கிருத்திகையாக எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் குழப்பம் பக்தர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. ஆனால் இந்த 2 நாட்களுமே மிகவும் தவறவிடக்கூடாத மிகவும் சிறப்புமிக்க நாட்களாகும். திருத்தணி, திருச்செந்தூர், பழனி ஆகிய தலங்களில் உள்ள முருகன் கோவிலில் ஆகஸ்ட் 16இல்தான் ஆடிக்கிருத்திகை விழா கொண்டாடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் ஜூலை 20ஆம் தேதிதான் ஆடிக்கிருத்திகை விழா இந்த ஆண்டு கொண்டாடப்பட உள்ளது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆடி மாதத்தின் நிறைவு நாளில் வரும் கிருத்திகை சனிக்கிழமையும் தேய்பிறை அஷ்டமியும் இணைந்த நாளில் வருகிறது. அது மட்டுமல்ல, அன்று கிருஷ்ண பகவான் அவதரித்த கோகுலாஷ்டமியும் சேர்ந்த ஒரு நாளாகும். இது முருகன், பெருமாள், பைரவர், சனி பகவான் ஆகிய தெய்வங்களின் அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாக உள்ளது. இதனால் பக்தர்கள் 2 நாட்களில் தங்களுக்கு வசதியான நாளை தேர்வு செய்து விரதம் இருக்கலாம். முடிந்தவர்களும் முருகப் பெருமானின் தீவிர பக்தர்களும் 2 நாட்களிலும் விரதம் இருப்பது 2 மடங்கு பலனை தரும்.